கையெழுத்து போட்டுக்கலாம். தயவு செய்து உள்ள வந்துருங்க. ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அவங்களுக்கும் வேலைகள் இருக்கு. கொஞ்சம் தயவு செய்து வெளியில இருக்க நண்பர்கள் அனைவரும் உள்ள வருமா நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வந்துடுவோம். சரிப்பா. சரி 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 கண்டிப்பாக பண்ணுறேன். காரணம் என்னவென்றால் மகாவீர் ஜெயந்தி, மகாவீர் தீபாவளி, தமிழ் காமெடி நடிகர்கள் தினம், திருவள்ளுவர் தினம் போன்ற தினங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் மீது மறுபரிசீலனை செய்து தமிழக அரசு அன்றைய தினம் என்னுடைய இறைச்சி கடைகள் திறந்து விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சாத நன்றியுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக புளியாந்தோப்பு ஆடர்வை கூடம் இன்றைக்கு ஆடர்வை கூடமாக இல்லாமல் மொத்த விற்பனை கூடமாகவும் அதே நேரத்தில் ஆட்டு சந்தையாகவும் மாறியுள்ள காரணத்தால் அக்கம் பக்கத்திற்குரிய சில்லறை கடைகள், தெளிவாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட மாநகராட்சி உரிமம் பெற்ற 3000க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கு சென்று ஆடு அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 40 பேருக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடைகளை அடுத்து விற்பனை செய்தால் ரெய்டு என்ற பெயரிலே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய செயலில் மாநகராட்சி ஊழியர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையிலும் செயல்படுகிறார்கள். அதற்காக இந்த பிரச்சனை மேலும் தொடராமல் இருப்பதற்காக இப்போது வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பெயரிலே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ஆடு அறுவை கூடத்தை நவீனப்படுத்துவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆடு அறுவை கூடம் எப்படியாவது இருக்கும், அதற்கு கவலை கிடையாது. அவருடைய வாழ்வாதாரத்தையோ தொழிலாளர் சமூகம் அளிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. 3500 அரிசி உரிமம் பெற்ற என்னுடைய இறைச்சி கடைகளுக்கு தனியாக ஒரு ஆடு அறுவை கூடத்தை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்துவதற்காக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லாரிகள் ஆடுகளை ஏற்றி வர மற்ற மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் லாரிகள் ஆடுகளை ஏற்றி வருவதற்காக எந்த அளவுக்கு பர்மிட் வழங்கியுள்ளதோ அதே போல் தமிழகத்திலும் அந்த பர்மிட் வந்து தமிழக அரசு முன்வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நவீனப்படுத்தக்கூடிய ஆடர்வை கூடத்தின் வளாகத்தில் உட்புறத்திலோ வெளிப்புறத்திலோ எக்காரணத்தை கொண்டும் சில்லறை இறைச்சி கடைகள் திறக்கக்கூடாது என்பது இந்த இடத்தில் மாநகராட்சிக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனையோ சமூகத்தினர்களுக்காக இந்த தமிழக அரசு வாரியம் என்ற பெயரில் நல்லது செய்திருக்கிறது. ஆனால் இந்நாள் வரையில் பிறந்த தாய்மொழியிலே அனந்தாக இருக்கக்கூடிய சமூகம் ஒன்று உண்டு என்றால் அது நிச்சயம் நம்முடைய ஆட்டிறைச்சி வியாபாரிகள் சமூகம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். காரணம், இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த அரசாங்கத்திலும் கொடுக்கக்கூடிய சிலை எதுவும் கிடைக்கவில்லை.
ஆகையால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கும் ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திய எங்களுடைய கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. இது எந்த விதத்துல நியாயம்? எங்களுடைய தேவைகளை வசதிகளை பூர்த்தி பண்ண முடியாத மாநகராட்சி எங்க கடை மீது எப்படி வந்து அதிகாரமா ரைடு எடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம ரைடு பண்ற பேர்ல காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், மற்ற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அதை விட்டு அரசு ஊழியர் கேவல புக் பண்றவங்க மட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு கேவலத்தனமான தலைமையில நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அக்யூஸ் பண்ணாங்க. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். சார் இன்னைக்கு சென்னையில் மொத்தம் ஸ்டார்ட் ஹவுஸ் சார், சென்னையில் கூட 3 ஸ்டார்ட் ஹவுஸ் இருக்கு சார். ஏற்கனவே இந்த திருவத்தூர்ல இந்த ஸ்டார்ட் ஹவுஸ் மூட்டாங்க, கட்டித்தரன்னு சொல்லி வரைக்கும் திறக்கல. அதுக்கு நாங்கள் சட்டம் கேட்டுதான் இருந்தோம். கேட்டா எல்லாம் தயாரி இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு, பண்ணி தரன்றாங்க. இது சொல்லியே 3 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அது வரல. சோழிகள் அதுவும் வரல. அதுக்கப்புறம் ஆலந்தூர்ல போனாங்க, அதுவும் வரல. இப்போ அதுவும் சேர்த்து நாங்கள் கேட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் எங்கே பயன்படுத்துறீங்க? கடையாக பயன்படுத்திட்டு வேற வழி இல்லையே எங்களுக்கு. மாநகராட்சி உரிய இடம் வசதி பண்ணிக்கிட்டு நானே கடையில் இருக்க போறோம். நாங்கள் வசதி பண்ணி கொடுத்துட்டு மாநகராட்சி அப்ப நாங்கள் சட்டத்து மீறி கடையில் ஆடு எடுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையே. சுகாதார மாட்டை நீச்சி போடணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாதாங்க. 10% 100% கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்க கடையில் போய் 1008 ரைடு போட தெரியுது. கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட் கூடிய அந்த ஆடு தொட்டி எவ்வளவு கேவலமான முறையில் இருக்கு. இப்போ போய் பாருங்க, மழை பெஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கறி வந்து சுத்தமான கறின்றாங்க. எதை இங்க பேசக்கூடிய சுத்தமான கறின்றாங்க. நாங்க சவால் விடுறோம் சார், தொட்டிலேயே ஆடு இருக்கட்டும் சார். சவால் எல்லாமே பத்திரிகையில போடுறோம், தயவு செய்து தொட்டிலேயே ஆடு இருக்கட்டும். அங்க இருக்கிற கறியை வாங்குங்க, கடையிலேயே இருக்கிறோம் அந்த கறியை வாங்குங்க. லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. எது தரமான கறின்னு அவங்க சொல்லணும். அதில் போய் சொல்ல முடியாது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தான் தொட்டியில் இருக்கிற கறி தரமான கறி நம்ம சொல்லுவோம், கடையில் இருக்கிற கறி தலையில்லாத கறின்னு சொன்னாங்க. பட்டினப்பாளையத்தில் புதுசாக மீன் விற்பனை கூட ஆரம்பிச்சு. நீங்கள்லாம் போய் கோரிக்கை மாவட்டத்தில் ஒரு ஆட்டு இறைச்சி கடை கேட்குறீங்களா? சார் நாங்கள் மாவட்டத்தில் ஆட்டுக்கறி சர்வீஸ் கேட்கல சார். திட்டக்கூடிய சர்வீஸ் இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 10.8 ஏக்கர் இருக்கு. இப்போ கொடுத்துட்டு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டு மிச்சம் என்ன பண்ணுறீங்க? அண்ணாமட்டா கிடையாது. கஞ்சா வீடு ஏன் சொல்ல சமூக சீர்கேடு கூட அவன் மாற்றிருக்காது. நீங்கள் இடங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. இது ஒரு இடம் காலி இருக்குது சார். அந்த இடத்துல இருக்கு சார், ஃப்ரீயாக இருக்கு சார் இடம். எல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கறி அறுத்து எவ்வளோ நேரம் வரைக்கும்? அப்போ 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய நான் என்ன சொல்றேன் சார், நான் லாபுக்கு அனுப்புறேன் சார். இந்த கறி 20-25 மணி நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் சார். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் நான் சொல்றேன் சார். அவங்க லேப் டெஸ்ட் ஓகே தைரியமா வர சொல்லுங்க சார். உங்கள் பிரகாரம் நீங்கள் எவ்வளோ நேரம் கறி நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க? சார் நாங்கள் கடையில் 12 மணி தான் சார் கடை வச்சு வியாபாரம் பண்ணி கொண்டு போயிடணும். நாங்கள் காலையில் கடையில் 6 மணிக்கு ஆர்டர் தான் 2 மணிக்கு கடையை மூடிடுறோம் சார். நம்ம கடை பண்ணி பாருங்க. அதில் இந்த சேல்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இல்லையே அப்படி பார்த்தா இப்போ ஈவினிங்லலாம் கடைங்க இருக்கு இல்லையா? ஈவினிங்ல கிடையாது. அதுக்குள்ள சோதனை மட்டும் வச்சு எடுத்துட்டு இருக்கல சார். அந்த டைமிங் வரையும் ஒரு ரெஸ்ட் டைம் ஒரு லஞ்ச் டைம் எடுப்பீங்க இல்லையா? அந்த நேரத்தில் கையெல்லாம் பதப்படுத்திட்டு போய் வந்து எடுத்து வச்சுருப்போம். இல்லை சார், நீங்கள் இப்போ கறி வந்து எவ்வளோ நேரம் ஆடு அறுத்த பிறகு கறி எவ்வளோ நேரம் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? 20 ஹவர்ஸ் மேலே நல்லா இருக்கும் சார். 20 ஹவர்ஸ்க்கு மேலே கடையில் இருக்கக்கூடிய எந்த ஆடையும் அறுத்தோம்னா 20 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா இருக்கும். ஸ்லாட் ஹவுஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருந்தால் 10-12 மணி நேரத்தில் கறி கெட்டு போயிடும். ஆனால் இங்கே கடைகளில் வந்து ஆடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஆனால் நீங்கள் அங்கே கடைகளில் கட் பண்ணலாம் சொல்கிறீங்களே? ஆமாம் சார், இது வேறு வழி இல்லை சார். 3500 கறி கடைகள் இருக்குது சார். அந்த கடைகளுக்கு உண்டான இட வசதி பண்ணி கொடுங்க. நாங்கள் ஏன் இருக்க போகிறோம்? இட வசதி பண்ணி கொடுக்காம நீங்கள் ஆடா இருக்கிறீங்க, ஆடா ரைட்டு பண்ணுறோம். எது வந்து சார் நியாயம்? ஜனநாயக நாடு சார். மக்களுடைய உரிமையை நிறைவேற்றி ஆகணும். நம்மளுடைய தீர்மானங்கள் தமிழக அரசு நிறைவேற்றி ஆகணும். ஆனால் பொது இடத்துல வந்து ஒரு ஆடு கட் பண்ணுறது வந்து வேண்டான்னு தானே அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க? பொது இடன்றது இல்லையே சார். யாரும் அறுக்கும்போது எட்டி பார்க்குறாலும் கூப்பிட்டு காட்டுறது அறுக்கிறது இல்லையே. தூங்குற நேரத்தில் அறுக்கிறோம் சார். சார், ஆந்திராவிலேருந்து அதிக அளவில் கறி இறக்குமதி ஆகுது. இது வந்து உங்களுடைய வியாபாரத்தை பாதிக்குதா இல்லை எப்படி? சார் ஆந்திரா அந்த வரக்கூடிய ப்ரோசர் மட்டும் நாங்கள் சேல்ஸ் பண்ணதே கிடையாது சார். எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அது ஸ்டார் வந்து கேட்க வேண்டிய கேள்வி அது. அதுதான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஃபுட் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு அவர் கேட்க வேண்டியதானே? வேண்டாம் சார். 25 வருஷமா வந்துட்டு அப்பெல்லாம் பிடிக்கல. இப்போ 2 வருஷமா பிடிச்சே சார் காட்டிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா வந்துட்டு இருக்கு சார். அப்பெல்லாம் ஏன் விட்டீங்க? அதே சென்டர்ல பெட்டி பெட்டியா வந்து அப்பெல்லாம் விட்டுட்டீங்க சார். சென்னையில் இப்போ எவ்வளோ மொத்தம் ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் இருக்காங்க சார்? பத்தாவது சொல்ல போனால் 3000 கடைக்கு மேலே இருக்கு சார். அரசாங்கம் உரிமை பெற்ற கடைகள், மாநகராட்சி உரிமை பெற்ற கடைகள் 3000க்கு மேலே இருக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ள. இப்போ மாநகராட்சியில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து என்னன்னா, நவீன அறுவை இயந்திரம் மூலமாக அறுத்தா சீக்கிரமாக வேலை முடியும். ஆனால் உங்கள் ஒவ்வொன்றா தனித்தனி ஆடை அறுக்க பண்ணுறது லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்து நவீன மிஷினரிஸை விட
மேன் பவர் தான் சார் செல்வாக்கு அதிகம். ஏன்னா ஒரு மிஷின்னா ஒரு ஆடுன்னா ஒரு மிஷின் தான் பண்ணோம். ஆனால் இங்கே 10 ஆடு எடுத்தால் 20 பேர் வேலை செய்யும். அப்போ அந்த மிஷின் செய்யக்கூடிய 1 மணி நேரம் வேலையை 10 ஆடு முடிச்சு கொடுக்குதுன்னா இங்கே மேன் பவர் மூலமாக செய்யக்கூடிய வேலைகளை 100 ஆடு முடிச்சிடலாம். ஓகே.